பாருங்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 5.41. கொஷின் பார்த்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட தொலைநோக்கியில் பரவளைய பிரதிபலிப்பான் மற்றும் அதிபரவளைய பிரதிபலிப்பான் இரண்டும் உள்ளது. படத்தில் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி தொலைநோக்கியில் பரவளையத்தின் முனையிலிருந்து 14 மீட்டர் உயரத்தில் உள்ள F1 என்ற அதிபரவளையத்தின் ஒரு குவியம் பரவளையத்தின் குவியமாகவும் உள்ளது. அதிபரவளையத்தின் இரண்டாவது குவியம் F2 பரவளையத்தின் முனையிலிருந்து 2 மீட்டர் உயரத்தில் உள்ளது. அதிபரவளையத்தின் முனை F1க்கு 1 மீட்டர் கீழே உள்ளது. அதிபரவளையத்தின் மையத்தையும் ஆதியாகவும் குவியங்களை y அச்சிலும் கொண்ட அதிபரவளையத்தின் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்களா. இப்போது நமக்கு ஒரே இதில் அதிபரவளையமும் கொடுத்துருக்காங்க, பரவளையமும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அதுபடி F1 F2 பாயிண்ட் மென்ஷன் பண்ணி இதுக்கான முனையும் குவியமும் எங்கே வருன்றதை கண்டுபிடிச்சி அதனோட சமன்பாடு என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்களா. பாருங்கள், y அச்சில் தான் அதிபரவளையமும் பரவளையமும் இருக்குன்றதை ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், பரவளையம், அதே போல் இதிலே தான் அதிபரவளையமும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. இது அதிபரவளையம், சைடில் எழுதியாங்க பென்சிலில், அதிபரவளையம். அதே போல் இது பரவளையம். சரிங்களா. இதில் பார்த்திங்கன்னா அதிபரவளையத்துக்கும் இங்கே F1 கொடுத்துருக்காங்க. இதுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 1 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இது F1, இதுக்கு இடைப்பட்ட தூரம் தான் 1 மீட்டர். சரிங்களா. அப்போது இதுக்கும் இடையில் பார்த்திங்கன்னா சென்டர் பாயிண்ட் நம்ம என்ன எடுப்போம், 0 எடுப்போமா. இந்த இடத்துல நம்ம y அச்சு தான் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம 0 மென்ஷன் பண்ண முடியாது. இதுக்கு இடைப்பட்ட சென்டர் பாயிண்ட் 0 அப்படின்னு எடுப்போம். அதே போல் F2லேருந்து பரவளையத்துக்கு இடையில் இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா 2 மீட்டர் கொடுத்துருக்காங்களா. அப்போது F2 இதுக்கு இடையில் 2 மீட்டர். ஓகேங்களா. அப்போது இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு பார்த்திங்கன்னா இது V1 அப்படின்னு எடுப்போம், இது V2 அப்படின்னு எடுப்போமா. இதனுடைய மொத்த தொலைவு பார்த்திங்கன்னா 14 மீட்டர்னு கொடுத்துட்றாங்க. இப்போ இதை வச்சு இதுக்கான சமன்பாடு நம்ம உருவாக்க போகிறோம். சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு மையம், சென்டர் பாயிண்ட் நமக்கு தெரியும், சி நம்ம ஹச்கமாக்கின்னு இருப்போம் அதிபரவளையம் போது. அப்போது மையம் ஹச்கமாக்கின்னு எடுக்கும்போது இது நம்ம ஓ எடுத்துருக்கோம். இப்போ 0,0 வருமா. அப்போது எழுதிக்கலாம் பாருங்கள், மையம் H,K பார்த்திங்கன்னா 0,0வா. அப்போது நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஃபார்முலா தெரியும், இங்கே F1 F2. இப்போ இதுக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா மொத்தமாக 14 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு இதுலேருந்து சீனோடைய வேல்யூ எத்தனை மீட்டர், சீனோட மதிப்பு அப்படின்றது தெரியணும். இப்போ சி அப்படின்னும் போது இதுக்கும் இடைப்பட்ட தொலைவு சியா. அப்போ மொத்த இதுலேருந்து இந்த 2 மீட்டர் கழிச்சிங்கன்னா நமக்கு 2C வேல்யூ கிடைக்கும். அதுலேருந்து பாதி எடுக்கும்போது சீனோட மதிப்பு நமக்கு அந்த வேல்யூ தெரியுமா. அப்போது மொத்தமே இங்கே ஒரு சி, இங்கே ஒரு சி, 2C எடுப்போம், ஈக்குவல் F1 இன்ட்டு F2. இப்போ 2C ஈக்குவல் F1 மொத்தமாக எவ்வளோ, 14 மீட்டர். அதிலிருந்து இதுக்கு லெஸ் பண்ணும் போது இது 2 மீட்டரா, -2 மீட்டர். நமக்கு சீனோட மதிப்பு வேணும். அப்போ 2C ஈக்குவல், இங்கே மீட்டர் மென்ஷன் பண்ண தேவை கிடையாது, 2 மீட்டர் போட்டால் போதும். 14 - 2 கழிச்சா 12. இது 2Cக்கு நமக்கு ஒரு Cக்கான மதிப்பு வேணும் போது இங்கே இருக்கிற பெருக்கலுக்கு 2 வகுத்தில் வருமா, 12/2 வரும். 1 2 6 12. அப்போ சீனோட மதிப்பு மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு 6. சரிங்களா. இப்போ
இப்போ அடுத்து பாருங்கள், அதிபரவளையத்துக்கு சமன் பண்ணும்போது ஏ பி கண்டுபிடிக்கலாமா? அப்போ ஏன்னும் போது ஏ ஈக்குவல் இந்த ஓலேருந்து V2 இதுக்கு இடைப்பட்ட தொலைவு தான் ஏ. சரிங்களா? இப்போ இது கண்டுபிடிக்கணும். அப்போது ஏன்னும் போது ஓலேருந்து V2 வரைக்குமா? நீங்கள் ஒன்று எடுத்துக்கலாம். நம்ம சென்டர் பாயிண்ட் இங்கே எடுப்போம் ஓன்ட்டு, பட் இதுக்கு டிஸ்டன்ஸ்னும் போது சென்டர் பாயிண்ட்டு இங்கே ஓன் எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ ஓன்னு 6 சென்டர். அதே போல் V2 மைனஸ் V2 பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? இப்போ 1. இப்போ கழிக்கும் போது 5ன்னு வருமா? இது ஏனோட வேல்யூ. இங்கே வந்து நம்ம இங்கே தான் அந்த 6ன்ற வேல்யூ இந்த அப்ளை பண்ணியிருக்கோம். இங்கே நீங்கள் ஓன்றதுக்கு பதில் நீங்கள் சீக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ ஏ வச்சு ஏ ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஏன்னும் போது 5ன்னா ஃபார்முலா போய் நமக்கு ஏ ஸ்கொயர்னு வருமா? ஏ ஸ்கொயர்னும் போது 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர் பண்ணால் 5 × 5 25. அப்போ ஏ ஸ்கொயரோட வேல்யூ, ஏ வேல்யூ 5, ஏ ஸ்கொயரோட வேல்யூ 25. சரிங்களா? இப்போ அடுத்து பாருங்கள், பி கண்டுபிடிக்கலாமா? இப்போ நம்ம கூட சி இருக்குது, ஏவும் இருக்குது. இதை வச்சு பி கண்டுபிடிக்க முடியும். சி ஸ்கொயர் ஈக்குவல் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலாவா? சின்ற வேல்யூ என்ன? 6. நீங்கள் இங்கேயும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ சின்னும் போது 6ன்னா சி ஸ்கொயர்னும் போது 6 ஸ்கொயர்னு வரும். அப்போது சி ஸ்கொயர் ஈக்குவல் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 × 6 36. சரிங்களா? அப்போ சி ஸ்கொயர் வேல்யூ என்ன? 36 ஈக்குவல் ஏ ஸ்கொயர் வேல்யூ 25 ப்ளஸ் பி ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிக்க வேண்டிய பி ஸ்கொயர் மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 25 இந்த பக்கம் வந்துச்சுன்னா ப்ளஸில் இருக்குது மைனஸில் வருமா? 36 மைனஸ் 25 ஈக்குவல் பி ஸ்கொயர்னு வரும். அடுத்து லெஸ் பண்ணலாமா? அப்போ லெஸ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 36ல் 25 போயிடுச்சுன்னா 11. பெரிய கணக்கு குறி பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு 11 ஈக்குவல் பி ஸ்கொயர். இது ஆர்டர் ஃபார்ம் மாற்றி எழுதும் போது பி ஸ்கொயர் ஈக்குவல் 11 வருமா? அப்போ நம்ம கூட ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி எல்லோட வேல்யூ இருக்கா? இப்போ அப்ளை பண்ணலாமா? ஆல்ரெடி அவங்களே கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒய்ஹெச் குறுக்கச்சுன்னுட்டு அப்போது மென்ஷன் பண்ணிக்குவோம். அப்போது குறுக்கச்சு ஒய்ஹெச் ஆகும். சரிங்களா? அப்போது therefore அதிபரவளையத்துக்கான சமன்பாடு பார்த்திங்கன்னா அதிபரவளையத்தின் சமன்பாடு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஃபார்முலா பார்த்திங்கன்னா y மைனஸ் k ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை a ஸ்கொயர் மைனஸ் x மைனஸ் h ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை b ஸ்கொயர் ஈக்குவல் 1. இப்போ நம்மக்கிட்ட மையம் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிட்டோம். மையம் பார்த்திங்கன்னா h, k பார்த்து 0,0வா? அப்போ இங்கே மென்ஷன் பண்ணும்போது y மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை ஏ ஸ்கொயர் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 25. இப்போ 25 போட்டுக்கலாமா? மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஹச் பார்த்திங்கன்னா 0 ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் வேல்யூ 11 ஈக்குவல் 1. அப்போது ஒய் மைனஸ் 0 எதை கூட்டினாலும் பெருக்கணும் அதுதான் கிடைக்கும். அப்போ நமக்கு ஒய் ஸ்கொயர்னு வருமா? ஒய் ஸ்கொயர் டிவைட் பை 25 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 11 ஈக்குவல் 1. நமக்கு தேவையான அதிபரவளையத்துக்கான சமன்பாடு பிளாக்கில் கொடுத்துக்கோங்க.